இசப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதியும் இசப்பா. விசேஷமாக தகப்பனே இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாக மனம் இறங்கும் தகப்பனே இசப்பா. எங்க மேல மனம் இறங்கும் இசப்பா. எதிராக நாங்க எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துல மனவலியா கேட்கிறோம் தகப்பனே. மனதிருக்கும் தெய்வமாயிருக்கிறேன் தகப்பனே. Lord Jesus, you forgive us, Lord Jesus. Lord Jesus, take out all the evil thoughts which is there in our mind, body and soul, Lord Jesus. எந்த இச்சை வாழ்க்கைக்கு நாங்க ஈடு கொடுக்காதபடி தகப்பனே, எந்த சாத்தானுடைய கிரிய சக்தியில போய் முடியாதபடி இயேசுப்பா இந்த நேரத்துல எங்களை ரத்த கோட்டைக்குள்ள வைத்துக் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். You protect us by your wings, Lord Jesus. Protect us by your shield, Lord Jesus. இயேசுப்பா இந்த நேரத்துல தகப்பனே தாகத்தோட ஏக்கத்தோட வந்து கொண்டிருக்கிறோம் இயேசுப்பா. எங்க மக்களை நீங்க தொடுவீராக அவங்க மேல நீங்க மனம் இறங்கும் தகப்பனே. இயேசுப்பா உடைய பரிசுத்த ஆவி அவங்க மேல இறங்கட்டும் தகப்பனே. உடைய ஆவி உடைய பரிசுத்த ஆவி எங்க மேல இருந்தா தான் தகப்பனே we can do all the things in the name of Jesus, Lord. இயேசுப்பா இல்ல வெறும் யாக தகப்பனே உடைய வார்த்தை சும்மா கேட்டு கேட்டு மனமாற்றுதல் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க தகப்பனே. அதுக்காக நாங்க கண்ணீரத்தோட தகப்பனே நாங்க ஜெபிக்க எல்லா அந்தகார சக்திகள் பொல்லாத ஆவிகள் தகப்பனே எங்க ஜனங்களே எது ஆட்டிப்பட்டு கொண்டிருக்குதோ தகப்பனே இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே கறந்து போகட்டும் தகப்பனே. Lord Jesus, let your holy power come upon each and everybody who is watching, Lord Jesus. அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறட்டும். எல்லா சாபத்துல விடுதலை தருவீராக, நோயில விடுதலை தருவீராக. அவங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் தகப்பனே, குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்கு விடுதலை நீங்க கொடுப்பீராக தகப்பனே. இயேசுப்பா வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி அக்கினி வல்லமை அபிஷேகம் வல்லமை எங்க மேல இந்த நேரத்துல இறங்குவீராக தகப்பனே. விசேஷமாக உடைய வார்த்தை கேட்கறதுக்காக தகப்பனே ஒவ்வொருத்தரையும் பாதத்துல ஒப்பு கொடுத்து வார்த்தை எங்களுக்குள்ள செல்லற மாதிரி எங்களை ஆசீர்வதி மாட்டாரே. எந்த கொல்ல பிசாசுகள் தகப்பனே எது வார்த்தையை நொழிய கூடாதுன்னு தடை செய்த தகப்பனே இந்த நேரத்துல சப்பா உம்முடைய பேரால தகப்பனே மேற்றும் சப்பா தகப்பனே. Lord Jesus, let your word go inside our heart, Lord Jesus. Let it penetrate within all the people, Lord Jesus. உம்முடைய வார்த்தை கேட்டு தகப்பனே எங்களுக்குள்ள ஒரு மாற்றுதல் வரணும் ஆண்டவரே. புது ஜீவனை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து சப்பா உம்முடைய வார்த்தை செல்லும் போது எல்லா நோய்கள் விலகி போகும். இருக்கிற எல்லா கிரிய சக்தி ஓடி போட்டும் இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார சக்திகள் எதுவா இருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துல உடைய வார்த்தை செல்ல 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 தகப்பனே. Bless the messenger, Lord Jesus. It is you who's going to speak every day, Lord Jesus. We should have that feel, Lord. We should have that presence, Lord Jesus, that we are going to speak to you, Lord. இயேசுப்பா இந்த ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. உடைய வார்த்தை கேட்கிறதுக்கு தகப்பனே நாங்க தாகத்தோடு இருக்கணும் இயேசுப்பா. நீங்க எங்களை வழி நடத்தும் இயேசுப்பா. Everything is surrendered into your mighty hands, Lord Jesus. Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் இறைவாக்கி இப்பொழுது நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்திலே இறைவன் நம்முடன் இருக்கின்ற இறைவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றார். ஆகவே இன்றைய திருப்பலி தியான வாசகத்திலே நம் அனைவரையும் இறைவன் அழைத்து தேவையானதை கொடுக்க காத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நம் வாழ்விலே அநேக நன்மைகளை செய்ய காத்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலி வாசக தியானம் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்று வாசிக்கும் போது இன்றைய நற்செய்தியானது
லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 7 முதல் 10 முடிய வாக்கியங்களை தியானிக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வயலில் ஒருவர் பணி செய்கின்றார் அல்லது மந்தையை ஓட்டிக்கொண்டு பணி செய்கின்றார். அவர் அதை முடித்து வீட்டுக்கு வரும்போது களைப்போடு வருவார் அல்லவா? வந்தவுடனே அவரை உண்ண அழைப்போமா? இல்லை. மாறாக அவர் தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு உடனே அந்த பணியாளனுக்கு சொல்லி, எனக்கு உணவு தயார் செய், உடனே நான் அருந்த வேண்டும் என்று சொல்வார் அல்லவா? உடனே அந்த பணியாளன் அந்த உணவை தயார் செய்து அவனுக்கு கொடுக்கும் போது அந்த உணவு உண்ணுகிறவன் என்ன சொல்லுவான்? நன்றி பணியாளரே என்று சொல்வார் அல்லவா? அதுபோல நீங்களும் உங்களுக்கு பணிப்பட்ட யாவற்றையும், உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைதான் செய்தோம் என சொல்லுங்கள் என்று சொன்னார். என் நன்றி மக்களே, எப்படி அந்த தலைவன் நன்றி என்று சொல்லும் போது அந்த பணியாளன் சொன்னானாம், என்னுடைய பணிதான் நான் செய்தேன், எனக்கு எதற்கு நன்றி என்று அவன் சொன்னானாம். இதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா பணிகளை நீங்கள் செய்துவிட்டு நன்றி எதிர்பார்க்காமல் என்னுடைய வேலைதான் நான் செய்தேனே என்று உள்ளத்திலே தீர்மானித்து பயணம் செய்யுங்கள். ஆக இன்றைய நற்செய்தி நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகின்றது? இந்த உலகிலே கிறிஸ்தவனாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். நாம் எந்த பணி செய்தாலும் இது என்னுடைய பணி என்று நினைத்து செய்ய வேண்டும். இதற்காக தான் நான் அனுப்பியிருக்கிறேன், இதை செய்யதான் என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் என்ற மன நிறைவோடு இறை பணியை செய்கின்ற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை என்று இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் உரைக்கின்றார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பினை அடையாமல், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி, இதை நான் செய்வேன் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சரியாய் செய்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வை சொல்லக்கூடிய செய்திதான் இன்றைய லூக்கா நற்செய்தி. இதில் 17 7 முதல் 10 வரை 3 வாக்கியங்கள். என் அன்பு மக்களே, ஒரு பணியாளன் என்றால் வேலைக்காரன், எஜமான் தலைவன் என்றால் விண்ணக தந்தை. விண்ணக தந்தை இந்த பூமியில வரும்போது நாம் பணியாளர்களாக நிற்க போகின்றோம். அப்போது சிறந்த பணி செய்தவர்களாக நிற்போமா, அல்லது வெட்கப்பட்டு நிற்போமா, அல்லது ஐயோ எத்தனை முறை சொல்லியும் நான் கேட்காமல் போய்விட்டேனே என்று வேதனைப்பட்டு நிற்போமா? ஆகவேதான் முன்னெச்சரிக்கையாக இறைவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். அவர் வரும் நாளில் நீங்கள் வெட்கப்பட்டவர்களாகவோ தலை குனிந்தவர்களாகவோ நிற்காமல், எனக்கு கொடுக்கப்பட்ட பணி சிறப்பாக நான் செய்து முடித்தேன் என்ற பேராவலோடு அவரை எதிர்நோக்கி இருக்கும்படி இறைவன் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கின்றார். இத்தனை காலம் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், எதிர்பார்த்து பணி செய்திருக்கலாம், எதிர்நோக்குடன் பணி செய்திருக்கலாம், கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செய்திருக்கலாம். இன்றைக்கு மாற்றிக்கொள்வோம். இன்று இது கடவுள் எனக்கு கொடுத்த அன்பு, கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதை நான் செய்வதிலே கருத்தாயிருப்பேன் என்ற நோக்குடன், எதிர்நோக்கு இல்லாமல், அதாவது எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல், இது என்னுடைய பணி, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நோக்குடன் சிறந்த பணியாளராக, அதாவது சிறந்த கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டும்படி இறைவன் நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கின்றார். ஆக எப்படி வாழ வேண்டும்? இதற்கு முதல் அதிகாரம் மிக அருமையாய் சொல்லுகிறது. இந்த திருப்பலியின் முதல் வாசகம் நீங்க வாசிக்கும் போது முதல் வாசகம் எடுத்து பாருங்க. தீத்து டைட்டஸ் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1 - 14 வரைக்கும் வாசிக்கலாம். இதான் இன்றைக்கு திருப்பலியிலே வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். ஒரு பணியாளன், அதாவது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி இருக்க வேண்டும்? நல்லா கவனிக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு முதல் வாசகத்துல ஆண்டவரின் பணியாளன் என்றால் கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அது என்ன?
தீத்து 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கின்றேன். நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசுவாயாக. தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய பணிகளை ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற முறையில எப்படி வாழ வேண்டும் என்றால், முதலிலே வாயிலிருந்து புறப்படுகிற வாக்கை குறித்து தான் சொல்லுகின்றார். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் என்றால் அது மற்றவர்களுக்கு நலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு முதலில பாருங்க, நாம பேசுகிறது தான் அநேகருக்கு கம்யூனிகேஷன். நாம பேசும்போது, அதாவது கிறிஸ்தவர்கள் பேசும்போது அது மற்றவர்களுக்கு நலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கோபத்தை தூண்டுகிறதா இருக்கக்கூடாது, பாவத்தை தூண்டுகிறதா இருக்கக்கூடாது, தீமை செய்வதாக இருக்கக்கூடாது, நலம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றவர் வளர்ச்சி அடைவதிலே நாம பேசுகிறதினால் மற்றவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், மனமுடைந்து போகக்கூடாது. நாம் பேசுகிறதினால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், ஒன்றாயிருக்கிறவங்க பிரிந்து விடக்கூடாது. நாம் பேசுகிறதினால் உடைந்த உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அப்படியே உடைஞ்சு போனவர்களாய் மாறக்கூடாது. கிறிஸ்தவர்களின் கடமை எப்படியா இருக்கிறது? நலம் தரும் பேச்சு உன் வாயிலிருந்து வர வேண்டும், அது மற்றவர்களுக்கு மருந்தாய் இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் தியானித்தோம் அல்லவா, எசேக்கியேலிலே அருமையான பகுதி. கீழிருந்து கிழக்கை நோக்கி தண்ணீர் வந்தது, அது பலிபீடத்தில் இருந்து நனைத்தது. அங்கிருந்து அந்த தண்ணீர் தெற்கை நோக்கி அர்பா வழியாக சென்றது. அர்பா வழியிலே செல்லும் போது அங்கு கடல் இருந்தது. அது கடலில் சேர்ந்தவுடனே அந்த கடல் தண்ணீர் நலம் தரும் தண்ணீராய் மாறிவிட்டது. அது செல்லும் இடமெல்லாம் பல வகையான பழங்கள் உருவாகின, பழ மரங்கள் உண்டாயின. அந்த இலைகள் மருந்தாக மாறிவிட்டது. 2ஆம் வருஷம் வாசித்தேன்ல, பால் சொன்னார் பாருங்க, கிறிஸ்தவர்கள் அனைவருமே தோட்டத்திலே விளைகிற தோட்டத்தை போல் இருக்கின்றார்கள். நண்பரி மக்களே, ஒரு தோட்டத்தில மரங்கள் எப்படி வளர்கிறதோ அது போல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். முதல் அதிகார வசனத்திற்கும் 2வது வாசகத்திற்கும் எத்தனை ஒரு உறவு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் ஆலயம் என்று சொன்னார். ஆக ஆலயங்களாக திகழ்கின்ற கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து பேசும்போது நலம் தரக்கூடிய வாக்கை மட்டுமே பேச வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனெனில் இறைவன் நம்மை இந்த உலகுக்கு அனுப்பி இருக்கின்றார். நாம் அனைவருமே நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டுவதற்காக. அப்ப கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து வருகிற வாக்கு எப்படி இருக்கணும்? மற்றவர்கள் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும். அவமானத்தையும் நிந்தையும் கெட்ட வார்த்தைகளையும் கோபத்துக்குரிய செயல்பாடுகளையும் முகத்திலேயோ வார்த்தையிலேயோ காட்டிவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறீர்கள் என்பதற்கு பொருளாகிவிடும். இன்னைக்கு உலகிலே பாருங்க, யூதாஸ் என்ற பெயரை வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். யூதாஸ் என்றாலே கோபமா வரும். அவன்தான் காட்டி கொடுத்தவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவனாவது ஒரு முறை தான் காட்டி கொடுத்தான், அதற்கான தண்டனை அவனே தேடிக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாளைக்கு பல முறை ஆண்டவரை காட்டி கொடுத்து தான் இருக்கின்றோம். தவறு செய்யும் போதெல்லாம் அவரை காட்டி கொடுக்கின்ற சூழ்நிலை உருவாகின்றன. என்னைக்கெல்லாம் தவறு கிறிஸ்தவரிடத்திலிருந்து வெளிவருகிறதோ, அபகரித்தல், மோசம் செய்தல், பிறரை துன்புறுத்தல், வார்த்தையினாலே இந்த மாதிரி தீச்செயல் கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளிவரும் போதெல்லாம் கிறிஸ்துவை காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன நினைக்கிறோம்? யூதாஸ் மட்டும்தான் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று. அவன் ஒருமுறைதான் இந்த செயலை செய்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை இந்த செயல் இடம்பெறுகிறது. உணர்வு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆலயங்களாய் மாற வேண்டும். அந்த ஆலயங்களாய் மாறுகிற கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நலம் தரக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் கொடுத்த சட்டம்.
நலன் தரக்கூடிய வார்த்தைகளுக்கு மீறி நீங்க தீமையான வார்த்தைகளை சொல்ல வாய் நின்று புறப்பட்டு விட்டால் அது உன் வாழ்க்கைக்கு அவமானத்தையும் நிந்தையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பை மக்களே, கவனத்தை செலுத்தி பாருங்கள். ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை எதை பேசுகிறது? இந்த திருப்பள்ளி வாசகம் நமக்கு கற்றுத் தருகின்றன. உன் வாய் நின்று வாக்கு புறப்படும் என்றால் அது நலன் தரக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். அப்ப குடும்பத்துல நீங்க பேசும்போதும், வேலை செய்ய இடத்துல நீங்க பேசும்போதும், வழியிலே பலரை சந்திக்கும் போது நீங்க பேசும்போதும் அந்த பேச்சு கேட்கிறவர்களுக்கு நலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவேளை இத்தனை நாட்களாக கவனிக்கவில்லை என்றால் இனிமேலாவது கவனித்து வாழ கற்றுக்கொள்வோம். ஏனெனில் இந்த தியானம் அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இந்த திருப்பள்ளி வாசகத்தின் தியானம் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறது. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுக்க. ஆக இனிமேல் நலம் தரும் வாக்குகளை பேச தீர்மானிப்போம். இரண்டாவது என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. வயது முதிர்ந்த ஆண்கள், அறிவு தெளிவு. வயது முதிர்ந்த ஆண்கள், வயது முதிர்ந்தனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கோங்க. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிந்து. ஏன் அறிவு தெளிந்து? இத்தனை ஆண்டுகளாக கஷ்டத்தில நஷ்டத்தில எல்லா போராட்டத்தில பல விஷயங்களை கண்டு குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஈடுபட்டு வளர்ச்சி அடைந்து நல்ல பருவத்தில வந்திருக்கின்றார்கள். அறிவு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அறிவு தெளிந்தவர்களாய் இருந்து கண்ணியம் கட்டுப்பாடு. கண்ணியம் என்றால் என்ன? கம்பீரத்தோடு. கட்டுப்பாடு என்றால் என்ன? தன்னை கட்டுப்படுத்தி கண்ணியம் கட்டுப்பாட்டோடு உடையவர்களாய் இருந்து எப்படி வாழணுமா? நம்பிக்கை, அன்பு, மன உறுதி 3 குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். நம்பிக்கை, அன்பு, மன உறுதி வயது முதிர்ந்தவர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியவை. வயது முதிர்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கை என்றால் விசுவாசம், ஜெபிக்கிறதுல வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அன்பு, மற்றவர்களை நேசிக்கிறதுல முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். மன உறுதி, இதை செய்கிறதுல வைராக்கியமாய் இருக்கணும். வயது முதிர்ந்தவர்கள் ஆகியவற்றை நன்கு காத்துக்கொள்ள சொல்வாயாக. இதை காத்துக்கொள்ள வேண்டும். நன்கு என்றால் அதற்கு வேறானது எதுவுமே செய்யக்கூடாது. வயது முதிர்ந்த ஆண்களே என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைகள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சட்டம் விதித்து வைத்திருக்கிறார். அவ்வாறே 3வது வாக்கியம், வயது முதிர்ந்த பெண்களும், ஆண்களை மட்டும் சொல்லிவிடவில்லை, வயது முதிர்ந்த பெண்கள், மாமியார் என்ற பெயரில் இருக்கிறவங்க, மாமனார் என்ற பெயரில் இருக்கிறவங்க, அந்த நிலைக்கு வந்து விட்டவங்க, அவர்கள் என்ன செய்யணும் பாருங்க. தூய நடத்தை உடையவர்களாய், தூய நடத்தை உடையவர்களாய். மாமியார் என்ற நிலைக்கு வரும்பொழுது தூய நடத்தை உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், தன்னை குறித்தோ தன் குடும்பத்தை குறித்தோ தன் வீட்டுக்கு வந்திருக்கிறவர்களை குறித்தோ புறங்கூறுதல், மற்றவர்களை குறித்தோ புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. புறங்கூறுகிறவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நடக்குதுங்க இதெல்லாம். குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு, நற்போதனை நல்லவைகளை மட்டுமே போதிக்கிற உதாரணம் கொண்டவர்களாய் இருக்குமாறு கூறுவாயாக. என் அன்பு மக்களே, வயதான தகப்பனும் வயதான தாயும், அதாவது மாமனார் மாமியார் என்ற பருவத்துக்கு வந்தவர்கள், இவர்கள் எப்படி இருக்கணும்? அன்பு கொண்டவர்களாய், விசுவாச வளர்ச்சியிலே வளர்ந்தவர்களாய், உறுதியாய், குடிவெறிக்கு அடிமையாகாமல், புறங்கூறுகிறவர்களாய் இல்லாமல், நாம் அனைவருமே நற்குணம் கொண்டு வாழ
இறைவன் இன்றைக்கு அறிவு புகட்டுகின்றார். அதோடு நிறுத்திவிட்டாரா? அடுத்த வாக்கு பார்க்கிறோம். இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடம் பிள்ளைகளிடம் அன்பு காட்டுவார்கள். முன்மாதிரியாக வாழ்ந்து முடித்தவர்கள் மாமியார் மாமனார் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இளம் வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். முடிகிறதா? நீங்க எத்தனை குடும்பங்கள் பாருங்க, திருமணம் ஆகி 3 மாதங்களிலே பிரிந்தவர்கள், திருமணமாகி அன்றைக்கு பிரிந்தவர்கள், திருமணமாகி பல வருடங்கள் கழித்து பிரிந்தவர்கள் கூட இருக்கிறாங்க. திருமணமாகி பிள்ளைங்க பேரப்பிள்ளை எடுத்து இந்த வயதான காலத்தில் கூட பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மாமியார் மாமனார் இந்த பருவத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகள் வாலிப பருவத்தில் திருமணம் செய்து வைக்கிறோமே, அவங்க இவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு வாழ்கிற முன் உதாரணமான வாழ்க்கை தேவை என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு என்ன முடியுதா? முடியவில்லையே. எந்த காலத்துல மருமகளும் மாமியாரும் ஒன்றாய் வாழ்ந்திருக்கிற காலங்களை பார்க்கின்றோம். எந்த காலங்கள் அது? மீண்டும் ஒரு நகோமி, மீண்டும் ஒரு ரூத் வர முடியுமா? எப்போது வர முடியும்? ஆண்டவர் கொடுத்த இந்த சட்டங்களை நிறைவேற்றும் போதுதான் மாமியார் தன் வீட்டுக்கு வந்த மருமகளை மருமகள் என்று சொல்லாமல் மகள் என்று சொல்ல வேண்டும். தன் வீட்டுக்கு வந்த மருமகள் மாமியாரை பார்த்து மாமியார் என்று சொல்லாமல் அம்மா என்று அழைக்க வேண்டும். இதுதான் நகோமிக்கும் ரூத்துக்கும் இருந்த ஒரு உறவு. ரூத்து தன் மாமியார் நகோமியை பார்த்து சொன்னார், உன்னுடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், உன்னுடைய வழிதான் என்னுடைய வழி, உன்னுடைய சொந்தம் தான் என்னுடைய சொந்தம். ஆகவே தன்னை நம்பி வந்த அந்த மகளுக்கு மாமியார் என்ன செய்தார்? மறு மாமியாரா இல்லாம ஒரு தாயா இருந்து, இந்த சிறு வயதிலே கணவனை இழந்து விட்டாலே என்று சொல்லி மாமியார் தாயா இருந்து ரூத்துக்கு போவாஸ் என்ற ஒரு விசுவாசமுள்ள மகனை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இன்னைக்கு உலகத்தில் எந்த மாமியார்னா மருமகளுக்கு தன் மகன் இறந்த பிறகு இன்னொரு திருமணம் செய்து வைக்கணும் தீர்மானிக்கிறாங்களா? சின்ன வயதில இவள் தன் கணவனை இழந்து விட்டாலே இப்படி இருப்பது நன்னன்று, இவருக்கு இன்னொரு திருமணம் செய்யணும் நினைச்சு எந்த மாமியார் செஞ்சிருக்கிறாங்க பாத்துக்கிறீங்களா? உலகத்தில் ஹிஸ்டரியில தேடணும், எங்க இருக்கிறாங்கன்னு தேடி பார்க்கணும். நண்பரி மக்களே, மீண்டும் நகோமி, மீண்டும் ரூத்து. ரூத்து யார்? கல்லு சிலைகளை வழிபடுகிறவள், ஒரு கல் சிலைகளை வழிபடுகிறவள். நகோமியுடைய மகனை திருமணம் செய்து உன்னதமான கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாள். அந்த கடவுளை அவள் தன் உயிராய் நேசித்தாள். அதனுடைய பிரதிபலன் பாருங்க, மத்தேயு நற்செய்தியில அவள் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுவின் வம்ச வரலாறு எடுக்கும் போது ரூத் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இவற்றுக்கு தான் இறைவாக்கை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இறைவாக்கு குடும்பத்தில் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகிறது. என்ன நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு எந்த பணி செய்யும்படி உலகுக்கு அனுப்பி இருக்கிறேனோ அந்த கிறிஸ்தவர்கள் என்ற நற்பணியை செய்து வாழுங்கள். அந்த நற்பணி என்ன என்று கேட்கும் போது முதல் வாசகத்திலே தெளிவுபடுத்துகிறது. முதலிலே நன்மை தரக்கூடிய பேச்சுகளை பேசுங்க. அதன் பிறகு வயது முதிர்ந்தவர்கள், அதாவது மாமியார் மாமனார் பருவத்துக்கு வந்த பிறகு உனக்கு கீழ் இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு உதாரணமா நடக்க கற்றுக்கொள், உன்னை பார்த்து அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அறிவு புகட்டுகின்றார். ஆக இளம் பெண்ணும் இளம் ஆணும் திருமணம் செய்து அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழும்படி முதியோர்களாகிய நீங்கள் உதாரணமாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். அந்த வீட்டிலே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, அந்த வீட்டிலே மனக்கசப்பு இருக்கக்கூடாது.
அந்த வீட்டிலே ஒற்றுமையும் அன்பும் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ குடும்பம். மனித வாழ்விலே வீழ்ச்சியும் எழுச்சியும் வருவது சகாசம். பணம் இருந்தால் மகிழ்ச்சி, பணம் இல்லை என்றால் சோகம். இது உலகத்தில் இருக்கிற சம்பவம். ஆனால் இது வாழ்க்கை அல்ல. அதுக்கும் மேல ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்ன? ஒற்றுமை, விசுவாசம், நம்பிக்கை. எங்க இருக்கிறதோ அங்க ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க குறைகள் இருக்காது. திருவிழித்திலே 1 அரசர் ஆகமத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? சாரிபாத் என்ற ஊரிலே ஒரு ஏழை விதவை இருந்தால் உணவுக்கு பஞ்சம். எல்லாருக்கும் பஞ்சம் ஏற்பட்டது போல இன்னைக்கு எப்படி லாக்டவுன் சமயத்தில் எல்லாருக்கும் பஞ்சங்கள் ஏற்பட்டது. முழு சம்பளம் கிடையாது, பாதி சம்பளம். எப்படி நடத்துவது? தலையை பிச்சு கொண்டு வாழ்கிறோம் குடும்ப வாழ்க்கை. பஞ்ச நாட்கள். அந்த பஞ்சத்தில் ஒருவர் வாழ்ந்து வந்தால் கடவுளர் வீட்டுக்கு எலியா இறைவாக்கினர் அனுப்பி அவ வீட்டில் இருக்கிற எண்ணெய்களையும், எண்ணெய் பாத்திரங்கள், மாவு பாத்திரங்கள் நிரம்பும்படி ஆண்டவர் செய்தார். எத்தனை காலத்துக்கு? பஞ்சம் முடிந்து மீண்டும் விளைச்சல் விளைந்து அவ வீட்டுக்கு திரும்ப ராசின் வருகிற காலம் வரைக்கும் கடவுள் அந்த வீட்டு மாவையும் அந்த வீட்டு எண்ணெயும் ஆசீர்வதித்தார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கிறதோ அது ஆண்டவரிடத்துல வைத்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட வாக்குகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நலம் தரும் பேச்சுகளை மட்டுமே தான் பேச அழைக்கப்பட்டோம். மனதுகளை உடைக்கிற பேச்சுகள் பேச அழைக்கப்படவில்லை. மற்றொரு உள்ளத்தை புண்படும்படி பேசுகிற வாக்குகளை சொல்ல அழைக்கவில்லை. இது கிறிஸ்தவர்கள் தகர்க்க வேண்டியது. இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய பேச்சிலே மாற்றுதல் கொண்டு வர ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே மாற்றுதல். ஆக ஆண்டவர் என்ன உரைக்கிறார் இன்றைய வாசகத்துல? இந்த மாமியார் மாமனார் தலத்துக்கு வந்த பிறகு அன்பிலும் விசுவாசத்திலும் வளர்ச்சி அடைந்தவர்களாக, உனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு உதாரணமாய் வாழ்கிற குடும்பமாக, ஒற்றுமையிலே பிரிந்து இல்ல. நண்பரி மக்களே, இன்னைக்கு பேரன் பேத்தி எடுத்த பிறகு கூட பிரிஞ்சு போன நிறைய குடும்பம் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஏதோ இளம் வயதுல பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா பல விஷயத்தை சொல்லுவாங்க. வயதான காலத்துல கூட பிரிஞ்சு போற குடும்பங்கள் எங்க சென்டருக்கு கவுன்சிலிங்காக வருகிறது. ஏன் தெரியுமா? விவிலிய வாக்கை தியானிப்பது கிடையாது, கடவுளின் வாக்கை தியானிப்பது கிடையாது, அந்த வாக்குக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது கிடையாது. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படிதான் இனிமே வாழணும். வாழ்ந்தால் தலைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். நாம் வாழ தவறும் போது துன்பத்திலே மடிந்தவர்களாய் நரகத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். என் குணம் இப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுகிற அகங்காரிகளை நரகத்துக்கு போய்விடு என்று தள்ளி விடுவார். இரக்கத்தின் முகத்தை காண இயலாது. அது வீட்டில நீ போட்டோ வச்சுதான் நீ பார்க்கணும். இரக்கத்தின் ஆண்டவரே வேண்டிக்க. முதலில நீ மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினால்தான் உனக்கு இரக்கத்தின் முகம் கிடைக்கும். ஆக அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை உள்ளத்தில் நிறுத்துவோம். அதற்கேற்றவாறு வாழ்க்கை வாழ தீர்மானிக்கணும். ஆகவே இவ்வாறு கற்றுக்கொண்டதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடம் பிள்ளைகளிடம் அன்பு காட்டுவார்கள். அவங்கள பாரு எப்படி வாழ்றாங்க, நாம அப்படிதான் வாழணும். முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்மை பார்க்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவர் இயேசு வீட்டில் இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி பொறுத்து கொண்டு செல்கிறார்கள் என்று மற்றவர்கள் பேசுகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டும்படி இறைவன் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கின்றார். இயேசு நமக்குள் இருக்கிறதினால் எல்லாவற்றையும் நாம் பொறுத்துக் கொள்கிறோம். அது நமக்கு நன்மையாய் மாறுகிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள, அவர்களும் இயேசுவ பிள்ளைகளாய் மாற இறைவன் நம்மை முன்னுதாரணமாய் வாழ்வதற்கு பூமியில வைத்திருக்கிறார்.
எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாய் இருக்கிறதா அல்லது உதாசீனமாய் இருக்கிறதா? நம்மை உதாரணமாய் வைத்திருக்கிறார்களா அல்லது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? இன்றைக்கு மாற வேண்டும். மாமனார் எப்படி வாழணும் இன்னைக்கு வாசகம் படிங்க. மாமியார் எப்படி வாழணும் இன்னைக்கு வாசகம் படிங்க. திருமணமான வாலிபர்ஸ், கன்னிப்பெண்கள், ஆண்கள் எப்படி வாழணும் இன்னைக்கு வாசகத்தை வாசிங்க. 5வது வாக்கியம், கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வன. நல்லா கவனிங்க நண்பரி மக்களே. இன்னைக்கு முழுக்க முழுக்க குடும்ப வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயலை பற்றி பேசுகிறது. கட்டுப்பாட்டோடு என்ன கிடைக்கிறதோ அது ஆண்டுகிட்ட வச்சு ஜெபம் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. அதில் ஆசீர்வாதம். பார்த்த உடனே ஐயோ இது எங்கிருந்து பத்தோம், இதை வச்சுக்கிட்டு எப்படி நடத்துவது அப்படின்னு நீ சொன்னீன்னா எரிச்சலின் ஆவி வந்து உங்க குடும்பத்தை அப்படியே அலைக்கழிக்கும். கடவுள் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறத வாழ முடியாது. எப்படி வீட்டில இருக்கணும் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. கட்டுப்பாடும், கட்டுப்பாடுனா என்ன? இருக்கிறதை ஆண்டவரிடத்துல வைத்து ஜெபம் பண்ணி வாழ்க்கை நடத்துவது. அது கஞ்சா இருந்தாலும் சரி, கூழா இருந்தாலும் சரி, அது பிரியாணியா இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண உணவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இதை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கட்டுப்படுத்த வேண்டும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னா கிறிஸ்துவை எதிர்க்கின்றாய். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் குடும்ப மக்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே நடக்கிற நிலையை ஆண்டவர் படம் பிடித்து எழுதுகின்றார். குடும்பத்திலே வாழ்கிறவங்க கட்டுப்பாட்டோடு கற்பும் உள்ளவர்களாய். கட்டுப்பாடும் கற்பும். கற்பும் என்றால் பொருள் என்ன? உண்மையாய். வீட்டிலே ஒவ்வொருவரும் உண்மையாய் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவ்வென செய்பவர்களாய். நிறைய வீட்டுக்கு போய் பார்த்திருக்கோம் பாருங்க. சில ரூமை இப்படி எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு குப்பையா இருக்கும். கிறிஸ்தவங்க வீடு குப்பை கிடையாது. ஒருவர் உள்ளே நுழைந்தால் நுழைந்தவர்கள் உடனே இந்த வீடு எவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறாங்க. அது சின்ன வீடா இருக்கட்டும், அது பெரிய வீடா இருக்கட்டும், உனக்கு வாழ எந்த இடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை செவ்வன. செவ்வன என்ன அர்த்தம்? அழகாக. நண்பரி மக்களே, நீ எந்த வீட்டுல வாழ்றது முக்கியம் இல்ல. அது ஓடு வீடா இருக்கலாம், ஷீட் வீடா இருக்கலாம், மோல்டிங் வீடா இருக்கலாம், வாடகை வீடா இருக்கலாம், இல்ல சொந்த வீடா இருக்கலாம். நீ எந்த வீட்டுல எல்லாம் வாழ, கடவுள் உனக்கு இன்றைக்கு எந்த வீடு கொடுத்திருக்கிறாரோ அந்த வீட்டில ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடம் பாருங்க. அந்த வீட்டில செவ்வன. செவ்வன என்ன அர்த்தம்? நல்ல அழகாக சுத்தமாக காலை எழுந்தவுடனே வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற வேலைகளை சரியா செவ்வன அந்தந்த நேரத்துக்கு அதது செய்து, நான் தான் செய்யணுமா நீ தான் செய்யணுமா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டையிட்டு செய்யாம, இது எனக்குரிய பணி, இது எனக்குரிய பணி என்று அவர்கள் எடுத்து உங்க வீட்டில தானே செய்ய போறீங்க. அடுத்தவங்க வீட்டிலேயா போய் செய்யற? நண்பரி மக்களே, உன் வீட்டில உன் வேலைகளை செவ்வன. உன் வீட்டு வேலைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வீட்டில நீங்க அந்தந்த பணிகளை ஒவ்வொருவரும் பகிர்ந்து செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். அப்போது வெளியில் இருக்கிறவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால், ஐயோ இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த வீட்டில் ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சொந்த கதைகளும் சோக கதைகளும் வீட்டில் அமர்ந்து பேசக்கூடாது. வீட்டில் அமரும் போது உங்கள் வேலைகளை சரியாக செய்து, அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், எடுத்து வச்சேனா அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு உரியதல்ல. அன்னன்னைக்கு அப்பப்போ அந்தந்த நிமிஷத்துல அந்தந்த வேலையை சரியா செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்கிறவங்க தான் நல்ல கிறிஸ்தவங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோக்குது எப்படி ஒருத்தர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு மற்றவங்க எல்லாம் இருப்பது சரியல்ல. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குத்தான் இந்த செய்தி. வயது முதிர்ந்தவர்கள், திருமணமானவர்கள், இளம் பெண்கள், பிள்ளைகள், இப்படி எல்லாரையும் வரிசையா சொல்றார் ஆண்டவர். இத்தனை பேரும் அந்த வீட்டில ஒவ்வொரு வேலைகளை பிரித்து ஒவ்வொன்றாக செய்யும் போது அந்த வீட்டுக்கு வருகிறவங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். ஒருவரே எப்படி எல்லாவற்றையும் செய்ய இயலும்? அப்படி நாமும் விட்டுவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குரிய வேலைகளை நீ செய்யாமல் இருந்தால் உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய வீட்டு வேலைகளை குறித்து அருமையாய் கவனிக்கின்றன. ஆகவே என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் வீட்டு வேலைகளை செவ்வென செய்கிறவர்களாய், தங்கள் கணவருக்கு பணிந்தவர்களாய், அப்போதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிக்குள்ளாகாதவாறு காக்கப்படும். ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு பணிந்தவர்களாய், தேவையானதை அந்தந்த நேரத்தில் செய்து கொடுத்து பணிந்தவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போதுதான் உன் வாழ்க்கையிலே கடவுள் உனக்கு தேவையானதை, நலமானதை கொடுப்பார். ஏன் தெரியுமா? அந்த குடும்பம் அமைதியாய் நடத்தப்படும். ஆக ஆண்டவர் சொல்லுகிற வாக்குக்கு கட்டுப்படுவோம், கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் போது ஆண்டவர் வீட்டில வந்தால் மீதி இருக்கிற குறையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 6வது வாக்கியம். அவ்வாறே இளைஞரும், வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க என்ன பத்தி ஒன்னும் சொல்லல, உன்னை பத்தி தான் ஆண்டு சொல்றாரு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபானும் வாலிப பெண்ணும், படிக்கிற பிள்ளைங்க கவனிங்க. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராயிருக்க அறிவுரை கூறு. பாருங்க, ஒரு வீட்டில கூட்டு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து பிள்ளைங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து வாலி பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? நம்மளை பத்தி தான் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அந்த வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணுமா? நற்செயல் செய்வதிலே எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிருப்பாயாக. நற்செயல் செய்வதிலே எல்லா வகையிலும், 1 2 கிடையாது, எல்லா வகை என்றால் பொருள் என்ன? அந்தந்த சூழலுக்கு என்னென்ன நடக்கிறதோ அந்த சூழலிலே நல்லது மட்டுமே வெளிப்படுத்துவது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சூழல் இருக்கும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். எல்லா வீடும் எல்லாமா இருக்காது. சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க. இன்னும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் என்று கூட்டு குடும்பம் இருப்பாங்க. இன்னும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல 3 குடும்பம் 4 குடும்பம் ஒன்னா இருப்பாங்க. ஏன்னா அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க பிள்ளைங்க 4 பேர் 5 பேர் கல்யாணம் திருமணம் பண்ணிருப்பாங்க. அத்தனை பேரும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான். அதன் பிறகு அந்த மூத்த மகன் தலைமையில் அது விடும். அவர் சரியா இருந்தா தான் ஒன்னா இருப்பாங்க, இல்லைன்னா எல்லாம் துண்டு துண்டாயிடுவாங்க. இன்னைக்கு எந்த குடும்பங்க ஒன்னா இருக்கிறத பாக்குறோம்? தேட வேண்டும். கூட்டு குடும்பம்னாலே கசப்பு இன்னைக்கு இருக்கிற வாலி பிள்ளைகளுக்கு. ஏன்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, உன் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும், அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எதை கற்றுக் கொடுங்க? அவ்வாறு இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறுங்க. நற்செயலை செய்வதிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. பெரியோர்கள் அந்த வாலிப பருவத்திலேயே நற்செயல் செய்யும்படி கற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் திருமணம் ஆகும் போது அந்த பருவத்திலே சரியாய் நடந்து கொள்வார்கள். அதன் பிறகு மாமியார் மருமகள் என்ற ஸ்தானம் வரும்போது அப்போதும் சரியாய் நடந்து கொள்வார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரிந்து ஏச்சிக்கு பேச்சு பேசி சண்டையிட்டு வழிபோக்கர்கள் மத்தியில, குடும்பத்திலே சேரார்கள் மத்தியில குடும்பத்தை குறித்து பேசுவது, இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்.
உன் குடும்பம் அழகாய் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தி வாசகங்களை நீ படிக்க வேண்டும். இதுதான் கடவுள் விரும்புகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, மக்களே, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இதை நீ படித்து வாழவில்லை என்றால் உன் குடும்பம் தெரு குடும்பமாக மாறும். அநேகருக்கு அவலட்சியமாக கேவலமாக பார்க்கிற பார்வை உண்டாகிவிடும். நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க நல்லா, பிறகு உன்னை குறித்து கேவலமா பேச ஆரம்பிப்பாங்க. திருந்தி வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இன்றைய திருப்பள்ளி வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றன. வயது முதிர்ந்தவர்களும் சரி, நடுத்தர வயதிலும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, குழந்தைகளும் சரி, அவங்க அத்தனை பேரும் இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த வேலையை தான் இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லுகிறார். அவர்கள் வேலையை சரியாய் செய்ய வேண்டும். கடமை என்று கருதாமல் வாழ்வு என்று கருத வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே ஒற்றுமையை பார்க்க முடியும். ஆகவே வசனத்தின் தொடர்ச்சி, நற்செய்திகளை செய்வதிலும் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாக இரு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பல இடங்களுக்கு பயணிக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கும்போது அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழணும். அங்கிருந்து நாம் வெளியே செல்லும் போது அநேகர் முன்னிலையில முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நம்மை பார்த்து தான் எல்லா நற்செயல்களையும் உலகத்தில் வாழ்கிற மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செயல்களை புரியவே இறைவன் நம்மை கிறிஸ்துவ குடும்பங்களாக இந்த உலகுக்கு உருவாக்கி வருகின்றார். ஒரு நல்ல கிறிஸ்துவம் உருவானால்தான் ஒரு நல்ல குருத்துவம் உருவாகும். புனித அந்தோனியாரை போல, புனித அன்னை தெரேசாவை போல இறைவனுக்காகவே வாழ்ந்து மடிந்தவர்கள். நல்ல குடும்பம் உருவாகணும். அந்த வீட்டிலே தான் ஒரு நல்ல குருவாளர், நல்ல கண்ணியர், நல்ல ஊழியர்கள், நல்ல பாஸ்டர்கள், நல்ல பணியாளர்கள், நல்ல இறைவாக்கினர்கள் இறைவன் எழுப்புவார். அந்த குடும்பமே, கிறிஸ்துவ குடும்பமே அசிங்கமா இருந்தால் அந்த வீட்டில் எப்படி நல்ல விதை விதைக்க முடியும்? அது முட்கள் மத்தியிலே விழுந்த விதை போல் ஆகிவிடும் அல்லவா? அது வளர ஆரம்பிக்கும். முட்கள் குத்த குத்த அந்த ஜெப வாழ்க்கையை போய்விடும். அப்படியே மாற்ற வேண்டும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லோருமே அவங்க ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு நற்செயல் புரிகிறவர்களாக அவங்க மாறிவிட வேண்டும். சாக்கு சொல்லக்கூடாது. இவங்க எப்படி, அவங்க எப்படி, அவங்க எப்படி. இந்த சாக்கு சொல்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆதாம் ஏவாளை விசாரித்த போது கடவுள் ஆதாமை கேட்டார், ஏன் என் வார்த்தையை மீறினாய்? அவன் சொன்னார், நீ கொடுத்த இந்த பெண்ணு தான் என்னை ஏமாற்றி விட்டார். நான் ஏமாந்து போய்விட்டேன். பெண்ணை பார்த்து கேட்டால், ஏன் இந்த காரியத்தை என் வார்த்தையை மீறினாய்? அந்த பெண் சொன்னால், இந்த பாம்பு என்னை ஏமாற்றி விட்டது, நான் மயங்கி ஏமாந்து போய்விட்டேன். ஆக ஆதாமை தண்டிக்காம, ஏவாளை தண்டிக்காம பாம்பை மட்டுமா தண்டித்தார் கடவுள்? 3 பேரையும் தண்டித்தார். நண்பரி மக்களே, நீங்க எப்போதெல்லாம் உன் வீட்டார் மேல் இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படின்னு சொல்லுகிறாயோ, மித்த 3 பேர்ல உன்னை பார்த்து சொல்லுது, முதல்ல நீ எப்படி? ஆக குறை கூறி வாழ்கிற குடும்ப வாழ்க்கையை மாற்றுவோம். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து வாக்கு வரும்போது அது நற்செயலை செய்கிறதாக மட்டும்தான் பேசணும். உன் பேச்சை கட்டுப்படுத்துங்க. கட்டுப்பாட்டினால் வாழுங்க என்று ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கட்டுப்படுத்துன எதை பேசணுமோ அது மட்டும் பேசணும். எதை பேசக்கூடாத ஊமையாயிரு. தீயதை பேசி தீயதை வளர்க்கிறதை விட அமைதியாயிருந்து பார். உன்னால் நல்வாழ்வு பிறக்கும். கோபத்தை தூண்டுகிற எரிச்சலான வாக்கு உன்னை தேடி வந்தால் நீ அமைதியாயிரு. அதே எரிச்சலுக்கு நீயும் உள்ளாகினாய்,
அது திரு குடும்பமாக மாறிவிடும். என் அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படிதான் வாழணும். ஆகவே நற்சான்று பெற்ற குடும்பங்களாக வாழ வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக் கொடுக்க வேண்டும். என் அன்பு மக்களே, நாணயத்தோடு என்ன அர்த்தம்? உண்மையாக. கண்ணியத்தோடு என்ன அர்த்தம்? கம்பீரமா. தவறு செய்தவங்க எப்ப இப்படிதான் இருப்பாங்க, தவறு செய்யாதவங்க தலை நிமிர்ந்து நிற்பாங்க. என் அன்பு கிறிஸ்தவர்களே, நாம் என்னைக்குமே தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள், குற்றம் செய்து குறுகி வாழ வேண்டியவங்க கிடையாது. ஆக குற்றத்தை தகர்ப்போம், தீமையை எடுத்து வீசெறிவோம், நற்செயல் புரிய தொடங்குவோம். தேவையானதை இறைவன் கொடுப்பார். அன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ நிச்சயம் கொடுப்பார். இதை ஆண்டவர் கொடுக்க தயார் நிலையில் இருக்கின்றார். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்தவர்களே, இறைவன் மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. ஆக 8வது வாக்கியம், யாவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசுவீர்களாக. நீங்க பேசும்போது உங்க வார்த்தையில யாரும் குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு பேசணுமா? அதற்கு என்ன செய்யணும்? தினந்தோறும் 1 மணி நேரமாவது நீங்க கடவுளோடு பேசி ஜெபிக்கணும். தினந்தோறும் 1 மணி நேரமாவது அன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை தியானம் பண்ணித்தான். அப்பதான் நீங்க பேசும்போது குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கேட்கிறவங்களுக்கு அது நலன் தரும் வார்த்தையாக இருக்கும். இவங்க ஒரு வார்த்தை பேசினா கூட எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைப்பாங்க. என் அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, இன்றைய திருப்பலி வாசகம் நம்மை தயாரிக்கின்றது. எவ்வாறு? யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலன் தரும் வார்த்தைகளை நீ பேசுவாயாக. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கப்பட்டு போவார்கள். அருமையான அறிவுரை கேட்பீர்களா? இதன்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பீர்களா? என் அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, இன்றைக்கு நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. மாற்றுவோம், மாற்றிக்கொள்வோம். ஏனெனில் இறைவன் நம்மோடு பேசுகின்றார். நாம் மாற்றிதான் ஆக வேண்டும், கட்டாயம் மாற்ற வேண்டும். ஏனெனில் இது மனிதனுடையதோ உலகத்தில் யாரோ சொன்னது கிடையாது. நம்மை உண்டாக்கி பாதுகாக்கிற, தேவைகளை சந்திக்கிற, நம்ம கஷ்ட நேரத்துல, துக்க நேரத்துல, வேதனை நேரத்துல நம்மை அரவணிக்கிற நம்ம கடவுள் சொல்லுகிற வாக்கு. இதற்கு கட்டுப்பட்டால் ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வரும். கட்டுப்படாவிட்டால் நீ என்னதான் கடவுளை தேடி போய் வேண்டினாலும் அந்த வேண்டுதல் கேட்காமல் பல ஆண்டாக, பல ஆட்களாக அது அப்படியே இருந்து அப்படியே மடிந்து போய் விடுவாய். ஒரு நொடியிலே உன் வேண்டுதலை கேட்க உன் கடவுள் அருகில் இருக்கிறார். ஆனால் அவர் விரும்புவது உன்னிடத்திலிருந்து நலம் தரும் வார்த்தை மட்டும்தான் வெளியேறணும். அப்படி உனக்கு கோபம் வந்துவிட்டால் அமைதியா இருந்துடு. ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து பேசிடாதே. அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் கோபம் எப்போ வரும் தெரியும். கோபம் வரும்போது அமைதியாயிரு, கட்டுப்படுத்து, வாயை அடைத்துக்கொள். ஏனெனில் அந்த நேரத்தில் உன் வாய் நின்று என்ன வாக்கு வரும் என்று உனக்கு தெரியாது. அது எதிரில் இருக்கிறவர்கள் உள்ளத்தை உடைத்து விடும். அடக்கிக்கொள், அங்கிருந்து வெளியேறு. அடக்க முடியாவிட்டால் அங்கிருந்து வெளியேறு. சிறிது நேரம் கழித்து திரும்ப வா. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எந்த குடும்பத்தை உடைத்தெறியலாம் என்று காத்துக் கொண்டிருக்கின்றான். இத்தனை நாட்கள் அவமானப்பட்ட குடும்ப வாழ்க்கை போதும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு திருக்குடும்ப வாழ்க்கை வேண்டும். தூய மரியாதை போல, தூய யோசேப்பை போல
அந்த வீட்டில இயேசு உதித்தார். நம்ம வீட்டில ஆண்டவர் உதிக்க காத்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு இறைவாக்கினர் உதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துல இறை பணியாளர்கள் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துல கடவுளுக்கு பணி செய்கிற ஒருவர் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அது கடவுள் தீர்மானிப்பார். நாம் நல் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம வீட்டுல நிச்சயம் ஒரு ஊழியர் எழும்புவார். உண்மையான பணியாளர் அபகரிக்கிறவர் கிடையாது, ஆண்டவருக்கு பணி செய்கிறவர். உலகத்துக்கு சோசியல் ஆக்டிவிட்டி செய்வதற்காக இல்ல, மருத்துவமனையிலும் பள்ளிக்கூடங்களிலும் பணி செய்து இறைவாக்கை அறிவிக்க முடியாமல் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இறைவாக்குக்காகத்தான் கடவுள் உன்னையும் என்னையும் உருவாக்கினார். அதை செய்யதான் வாழ்க்கை துறந்து ஆசைகளை துறந்து நாம் வந்திருக்கின்றோம். உலக ஆசைகளை துறப்பதற்கு காரணம் என்ன? இறைவனை வெளிப்படுத்தும்படி. ஆகவே நண்பரே மக்களே, இறைவாக்கை நிறைவேற்றுகிறவனே இறைவனுக்கு சிறந்த பணியாளன். இறைவாக்கை நிறைவேற்றுகிற குடும்பமே கிறிஸ்துவின் திருக்குடும்பம். இதை இன்றைக்கு செயல்புரிய இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே சிந்தனை செய்து பாருங்கள். நம்மை ஒருவரும் குறை கூறாத அளவுக்கு நாம் பேசினால் எதிராளி கூட வெட்கப்பட்டு போவான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வீட்டில் என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், வெளித்தாளுங்க கிட்ட தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காம பேசுங்க. இதான் குடும்ப உறவு. நீங்க விட்டு கொடுத்து பேசினால் அவலட்சணமாய் மாறிவிடும். இன்னைக்கு கேட்டு நாளைக்கு உன்னை அவதூறுவாய் பேசுவாங்க. ஆகவே ஏனெனில் மனிதர் அனைவரும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. அனைத்து குடும்பங்களிலும் மீட்பராம் இயேசுவின் அருள் வெளிப்படும்படியாக தூய குடும்பங்கள் உண்டாக வேண்டும் என்று இறைவன் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார். கேட்கிற நீங்க மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, இதை கேட்டு யார்தான் மாறுறாங்க அப்படின்னு நினைச்சா பசாசு உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இதை கேட்டு யார் மாறுவார்கள் என்று உன் உள்ளம் சொல்லும் என்றால் தீய ஆவி உன் உள்ளத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று நினைத்தால் தூய ஆவி உள்ளே நுழைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் எனக்காக பேசுகிறார் என்று நினைத்தால் தூய ஆவி உனக்குள்ள வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இது எனக்கு இல்லன்னு நினைச்சீனா பசாசு உள்ள இருக்குது, அதை விரட்ட தயாராயிரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, கடவுளுக்கு குடும்ப வாழ்க்கை மிக அவசியம் என்று சொல்லுகின்றார். ஆக 12வது வாக்கியம், நாம் இறை பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடன் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையிலும் வாழ இவ்வருள் நமக்கு பயிற்சி பெற்று தருகின்றன. இம்மை என்றால் பொருள் என்ன? இந்த உலகிலே எப்படி வாழணுமா? நேர்மையோடும் இறை பற்று உள்ளவர்களாய். பற்றுனா என்ன அர்த்தம்? கடவுளை பற்றி கொண்டு வாழ்வது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு ஜபிக்கிறதுக்கே டைம் இல்ல. வேலை வேலை நினைப்பாங்க. இன்னைக்கு ஆன்லைன் வேற வந்துச்சு இல்ல, இரவும் பகலும் வேலை செய்யணும், நேரமே கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் நேரம் கிடைக்கும், இப்ப அது கூட இல்ல. இந்த காலகட்டத்திலும் நாம் எப்படி வாழ்வோம்? அபகரிக்கிறவர்கள் உலகில் தோன்றியுள்ளார்கள். நீங்க உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து பாருங்கள். உன்னை எதிர்க்கிற எதிராளிகளை மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நண்பரே மக்களே, வாக்கு மிக அழகாய் சொல்லுகிறது. 13வது வாக்கியம், மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுகிறது. ஆகவே கடைசி வசனம் 14, அவர் நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்தும் மீட்டு, பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்தும் மீட்டு
நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆக கிறிஸ்தவர்களை உலகிலே உருவாக்கின நோக்கம் என்ன? கிறிஸ்துவ குடும்பங்களை உருவாக்குகிற நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? கடைசியா சொல்ல வர்றார் பாருங்க. நம்மை எல்லா நெறிக்கேடில் இருந்தும் தவறான வழிகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களை ஆர்வமாய் செய்யும்படி தமக்குரிய மக்களாக, இறைவனுக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த, தூய்மையாக வாழ தம்மையே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். சிலுவையை வைத்திருக்கிறோம், சிலுவை அடையாளம் போடுகிறோம், எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளுகிறோம். ஆனா தூய்மையான வாழ்க்கை மட்டும் இல்லை. ஆகவே இன்று ஆண்டவர் ஒரு தூய்மையான குடும்பத்தை எதிர்பார்க்கின்றார். அவர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாய் செய்யணும். கணவனுக்குரிய பணிகளை சரியாய் செய்யணும். மனைவிகளுக்குரிய பணியை சரியாய் செய்யணும். அந்த வீட்டு வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதுல சரியான பணிகளை செய்யணும். அதற்கு மேல் இருக்கிற மாமியார், மாமனார், நாத்தனார் பலர் அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த பணியிலே சரியாக, நேர்மையாக, இறைப்பற்றுடன் வாழ்கிற குடும்பம் தான் இறைவனுக்கு பிடித்த குடும்பம். உன் குடும்பம் எப்படி? நம்ம குடும்பம் எப்படி? இன்னைக்கு இந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு வாழ்க்கை வாழ வேண்டும். பிறருக்கு வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் இருக்கதான் இறைவன் நம்மை அழைத்தார். அந்த அழைப்புக்கு ஏற்ப இணங்கி வாழ ஒப்பு கொடுப்போமா? நாமே ஒப்பு கொடுப்போம். இன்றைய வாக்குப்படியே ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் என்றும் இறைப்பற்றுள்ள குடும்பமாக தான் வாழ வேண்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று அர்ப்பணிப்போமா? பணம் இல்லாமல் போகலாம், பொருள் இல்லாமல் போகலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் போகலாம். அதற்காக அதன் பின்னே ஓடாதீர்கள். இறைப்பற்றுள்ளவர்களாய் ஓடுங்கள். அதன் பின்னே ஓடினால் பாவிகளாகி விடுவோம். பணத்தின் பின்னால் போனால் அபகரிப்பு தானாய் வந்துவிடும். பொருளின் பின்னால் போனால் அதற்காக மணிக்கணக்கில் உழைக்க நேரிடும். எவற்றின் பின்னாலும் செல்லாதீர்கள். ஆண்டவர் பின்னே போக துணிவோம். நமக்கு தேவையானதை அந்தந்த நேரத்திலே அவர் நிச்சயம் வழங்குவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே எங்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அனுப்பி இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, உலகில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றேன். மாமியார், மாமனார், மருமகள், மருமகன், மகள், மகன், பேர பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு அனைவரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நீர் கொடுத்த இன்றைய வாசகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒற்றுமையில் சிறந்தவர்களாய், அநேகருக்கு உதாரணமாய் வாழ்கிற குடும்பங்களாய் எங்களை மாற்றுவீராக. உருமாற்றம் ஆண்டவரே. குடும்பங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற கெட்ட ஆவிகள் இயேசுவின் பெயரால் இன்றைக்கு விலகி ஓடுவதாக. இதோ நான் உலகுக்கு வந்தேன், அக்கினி போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரியும் என்று சொன்னேன். ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வீட்டு மேல இந்த அக்கினி நீர் போடுவீராக. குடும்பங்களை ஆட்டி படைக்கிற பிசாசின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும். கணவன் மனைவிக்கு ஒற்றுமையும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒற்றுமையும், உலகுக்கு உதாரணமாய் வாழ்கிற குடும்ப வாழ்க்கையும் இன்றைக்கு தருவீராக. எல்லார் முன்னிலையிலும் வெற்றி நடை போடுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. சோகத்தோடும் சுகவீனத்தோடும் பிரச்சனையோடும் அநேக போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார். இன்றைக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நேர்மையும் இறைப்பற்றுள்ள குடும்பங்களை எழுப்புவீராக. எல்லா குடும்பங்களும் இறைப்பற்றுள்ள குடும்பங்களாய் மாறட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, உள்ளத்திலே தொடப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன். அவங்க வாழ்கிற வீட்டில அற்புதங்கள் நிகழ்த்தப்படுவதாக. வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் அவங்க ஸ்தானத்தை உணர்ந்து குடும்பத்திலே வாழும்படி அருள் தாரும் சுவாமி.
இன்றைய வாசகத்தின்படியே உமது பிள்ளைகளை ஆஸ்வதியும். எல்லா குடும்பங்களும் உதாரணமுள்ள குடும்பங்களாய் மாறட்டும். இந்த தெருவில் வாழும் அனைத்து குடும்பங்கள், எங்க நாட்டிலே வாழும் அனைத்து குடும்பங்கள், இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். Lord Jesus, we surrender each and every Christian family to you, God. According to today's mass reading reflection, you touch each and everyone, Lord Jesus. Whatever you have written to live as a holy family in this world, being example to others, Holy Spirit, Lord Jesus. According to today's reading, you bless each and every Christian families, Lord. Remove all the curse, remove the evil spirit, remove the bad habits, Lord Jesus. Remove the witchcrafts, remove the demons, Lord Jesus. Change the Christian families, Lord. You be with them. Bless them, Lord Jesus. Wherever in this world, so many Christian families are there. Speak to them, Lord, to live according to your word. Lord, we remember today, God. According to your word, we surrender each and every family to you. From elders, old ages, the youth, the children, for each and everyone, how to live your return, Lord Jesus. We're all participating in this prayer. I remember each and every family, Lord. I pray right now for your Spirit on the family. Bless, Lord Jesus. Be with them, Lord. Utilize them in mighty way. Let them live example to others, Lord Jesus. We surrender ourselves, Lord. Whatever we have done so far in our life, forgive us, Lord Jesus. Give the new life to live as a holy family in this world. Bless, Lord. Not only listening, make them to understand, to work according to the word, Lord Jesus. We surrender every family to you, every children to you. Throughout the world, we remember, Lord Jesus. We remember in all the places. We remember US. The new president has come. Bless him, Lord Jesus, to lead the people according to your word. Bless, Lord Jesus. We surrender Joe Biden, Lord Jesus. He's a new president of US, Lord. Bless, Lord. Lord, we remember all the nation presidents. They are the king of the nations. They are leading the people, Lord Jesus. Bless them. We pray for Indian Prime Minister. We pray for all the nation ministers. We pray for all the ministers, MLAs, MPs, Chief Minister, Corporator. We remember each and everyone, Lord. Bless, Lord Jesus. Be with everyone. According to today's word, you touch each and everyone, Lord Jesus. We surrender to you, God. You are the mighty God to bring the changes, Lord Jesus. Bless, Lord Jesus. Bless, Lord. Bless wherever the people are staying in this world and praying with me, Lord. They are from different countries. Lord, we pray right now. From different countries, the people are participated. We remember and pray, Lord. Touch them right now. Being example to others, you change, Lord Jesus. We surrender, Lord. You change ours also, Lord. We also surrender, Lord. Today's word changed our life. We need to lead according to your word. Send your Holy Spirit to live through the power of Holy Spirit. Send the Holy Spirit to each and every family. Let the Holy Spirit lead the family, Lord, being an example to others. Lord, receive our prayer and send your power to our Christian families. Receive us, Lord Jesus. Bring the changes in the personal life. Bring, Lord Jesus. Bless abundantly. We surrender humbly to you, God. Receive us. இயேசு சாமி, எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். எங்களோடு நீ பேசினமைக்காய் நன்றி. கேட்டது வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்கிற எண்ணத்தையும் தொடர்ந்து கொடுப்பீராக.
நீரை காத்துக்கொண்டு வழிநடத்தும். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் திருக்குடும்பங்களாய் மாற்றம் பெறட்டும். மீண்டும் தூய மரியாள், மீண்டும் தூய இயேசு, மீண்டும் தூய இயேசு என்ற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாக்கப்படட்டும். இறைவன் நீத்தாமே உடைய கரத்தினால் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலி வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தன. மறந்துடாதீங்க, மறுபடியும் படிங்க. இன்றைய வாசகத்தை திரும்ப திரும்ப படிங்க, குடும்பமா படிங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆகவே மீண்டும் இறைவாக்கு, இன்றைய இறைவாக்கு கூறுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய முதல் வாசகம் தீத்து, டைட்டஸ் chapter 2 verses 1 to 14. தீத்து 2ஆம் அதிகாரம் 1 to 14 வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பதிலுரை பாடல், ரெஸ்பான்ஸ் ரீடிங், திருப்பாடல் 37, Psalms 37 verses 3 to 29. Psalms சங்கீத புத்தகம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 3 to 29 வரை. டுடேஸ் காஸ்பல் ரீடிங், நற்செய்தி வாசகம், லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 7 to 10 வரை. St. Luke chapter 17 verses 7 to 10. மீண்டும் படிங்க, குடும்பமா உட்கார்ந்து படிங்க, அமர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசகத்தை படிங்க. உங்க வீடு இறை வீடாய் மாற வேண்டும். இதை இறைவன் விரும்புகின்றார். ஜெபிக்காத வீடு ஆசீர்வாதமாய் இருக்காது. கூடி ஜெபிங்க. இன்றைய வாக்குப்படி வாழ தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். We'll meet again tomorrow morning. Until that, God bless you. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.